ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீக்கா சோழன் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு விளாக் வீடியோ தான். அது என்ன விளாக்னா, நாங்கள் இன்றைக்கி மெரினா பீச்சுக்கு போகிறோம். ஹாய் சொல்லு மேகந்து. ஹாய் சொல்லு. பாடி தட்டுறது தானே, பாடி தட்டுறது ஒரு இதான் நடராஜ் தட்டு முதல்ல. எது அப்பன் தான் இதா நடராஜ் தட்டு. எவ்வளோ நேரம் இதுதாங்க நேரு ஸ்டேடியம். இதுதான் நேரு ஸ்டேடியம். நம்ம வாய்ஸ் கொடுக்குற இடத்துல சொல்லி கேட்டதான் காமெடி தான். வேகம் நீ சொல்லு. போகிற வழியில் ரிப்பன் பில்டிங் அந்த பக்கமாக போனோம். போகும்பொழுது ரிப்பன் பில்டிங் நம்மளோட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இது வழியாக போகும்பொழுது நான் அப்படியே சொல்லிகிட்டே போனேன். எல்லாம் என்னை கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது பாரு அப்படின்னு சொல்லி. தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரியாத ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஏதோ நான் போன இடங்கள், நான் பார்த்த இடங்களை உங்களுக்கெல்லாம் காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணாக்கிட்ட பேசிக்கிட்டு இந்த இடத்துல இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அவங்க போன புதுசில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் அவங்க அவங்கள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் ஜிஹெச் தாண்டி அப்படியே போயிட்டு கோட்டை வழியாக போனோம். அங்கே தான் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகு கொடியேற்றுறது எல்லாமே இங்கே தான் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு ஒரு வழியாக பீச்சுக்கு போனோம். நாங்கள் பீச்சுக்கு போகும்பொழுது போகிற வழியில் அப்படியே ஆட்டோவில் அப்படியே எடுத்துகிட்டே போன வீடியோ தான் இது. சென்னையை பற்றி நமக்கு ஒன்றும் அதிகமாக தெரியாது. ஒவ்வொரு இடங்கள்லாம் இதெல்லாம் எந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு எல்லாமே தெரியும். அவங்க அடிக்கடி சென்னைக்கு போயிருக்காங்க, நல்ல பழக்கம். அவங்க தான் ஒவ்வொரு இடத்தையுமே சொல்லிக்கிட்டே வந்தாங்க எங்களுக்கு. நாங்கள் பீச்சுக்கு போன அன்றைக்கி ரொம்ப கூட்டம், ஒவ்வொரு கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு மேகா அவங்க மாமாட்ட பீச் டாய் கேட்டிருந்தா, அது மட்டும் போய் வாங்கிட்டு நேராக பீச்சுக்கு போயிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். மேகந்த ஹாய் சொல்லு. மேகந்த அவங்க மாமா கூட போகிறாங்க, மேகா என் கூட வராங்க. பீச்சுக்கு வந்துட்டோம். மாமா பீச் டாய் வாங்கிட்டு இருக்காங்க. நான் மணல்ல போய் விளையாட போகிறேன். பாருங்க, நல்லா இருக்கு. வாங்க என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெரினா பீச்சில் மட்டும் கூட்டம் எப்போவுமே குறையாமல் இருக்குது.
பட்டர்ஃப்ளை வர வைக்க போகிறோம். பட்டர்ஃப்ளை வாங்க பார்க்கலாம். நம்ம பட்டர்ஃப்ளை வர வைக்குமா? பாருங்க பட்டர்ஃப்ளை பண்ணி வைக்குமா? பண்ணி வைக்குமா? கண்ணை திருடாத. பட்டர்ஃப்ளைக்கு கண்ணெலாம் சரி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஏங்க கேள்வி ஏங்க பட்டர்ஃப்ளை நல்லா இருக்கான்னு கேள்வி. நல்லா இருக்கா? மணி 6 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மெரினா பீச்சு கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. கலர் கலராக லைட்டு, ராட்டினம், மீன் கடை. அப்படியே பீச்சிலேருந்து கிளம்பும் பொழுது கடைக்கு போயிட்டு மேகா பாப்பாவுக்கு ஒரு செப்பல் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பும் பொழுது இந்த பாடிகாட் முனீஸ்வரர் கோவில் வழியாக தான் போனோம். சென்னையில் யாரெல்லாம் வண்டி வாங்கினாலுமே இங்கே சாமி கும்பிடுவாங்களாம், அதையும் சொன்னாங்க. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.